நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சாய்ஜியா டெக் பிளாக்ஸ் தமிழில். ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா பெடல் ஹேண்ட் வாஷ் சானிடைசர் மிஷின் தான். இது எங்கேருந்து தயாரிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ரினோ ப்ராஜெக்ட் சென்டர் ஹவுஸுக்கு நியர் ஹவுஸில் இருக்காங்க தயாரிச்சிருக்காங்க. அவங்க ப்ராஜெக்ட் சென்டர் வச்சுருக்காங்க, நல்ல ப்ராடக்ட்ஸ் தயாரிச்சிருக்காங்க. அவங்க சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆரோக்கிய ஆப்பை பற்றி போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்களுக்கு நம்மளோட சிஎம் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தருவார், மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கொரோனா அவேர்னஸ் தான். இது நிறைய இடத்துல வைக்கிறதுக்காண்டி தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா இந்த ஹேண்ட் சானிடைசேஷன் மிஷின் தான். ஸோ இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூர்னே சொல்லலாம், ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுற மாதிரி. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சோப் வச்சாலுமோ இல்லை மற்ற இடத்துல போய் கை கழுவினாலும் சோப்பை இன்னொரு நிறைய பேர் டச் பண்ணுவாங்க. ஹேண்ட் சானிடைசேஷன் வச்சாலுமே அந்த மேலே உள்ள டாப்பை கிளிக் பண்ணும்போது அமுக்கும் போதுமே நம்ம கையில் நிறையா கொரோனா வைரஸ் பரவ சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கேஜெட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் வந்து சானிடைசேஷன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டப்பு வந்து உங்களுக்கு எதுக்கு அந்த மேலே வச்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்கு அந்த வச்சுருக்கோம். ஏன்னா ரெண்டுமே லிக்விட் இதுதான். ஸோ வாட்டரும் ஒரே கலரில் இருக்கும், சானிடைசேஷன் மிஷினும் ஒரே கலரில் இருக்கனால நாங்கள் தனித்தனியாக வச்சுருக்கோம். ஸோ இந்த சானிடைசேஷன் மிஷினில் ஃபஸ்ட்டு இந்த பெடல் ஒர்க் தான் இதில் மெயின் கான்செப்டே. இந்த பெடல் ஒர்க் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சுவிட்ச் மூலியமாக இயங்குது. ஸோ இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பவரில் இயங்கக்கூடியது தான். ஸோ இப்போ வந்துட்டு காலை வச்சு இங்கிட்டு அழுத்தினோம்னா சானிடைசேஷன் விழுவோம். சானிடைசேஷன் இது பண்ணிட்டு நம்ம கையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்துட்டு வாட்டர் அழுத்தணும்னா வாட்டர் ஆயிரும். ஸோ நம்ம வந்து கையை நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து இந்த தண்ணி எப்படி லீக் வெளியே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு டியூப் வச்சுருக்காங்க. இந்த டியூப்பை வந்துட்டு நம்ம டிஜ்ஜிலையோ வேறு ஏதாவது வேறு எங்கேயாவது ஊற்றுற மாதிரி இடத்துல வந்துட்டு வச்சிட்டோம்னா உங்களுக்கு எல்லாமே போயிடும். இதோட மெயின் கான்செப்டே இதுதான். ஸோ இந்த இடத்துல நல்லாவே ஒர்க் ஆகும். இதனால் கொரோனா வைரஸ் பரவ சான்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம பார்ட்ஸை தொட போகிறது இல்லை, கீழே இந்த பெடல் ஒர்க்கு தான். பெடல் இது பண்ணும்போதும் வெறுங்காலில் பண்ண போகிறது இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் செப்பல் தான். செப்பல் போட்டிருக்கனால அவ்வளோவா பரவாது. ஸோ இது வந்து ரொம்ப சேஃபான செக்யூரான மிஷினே சொல்லலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்கலாக தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வரது இருக்குது. ஸோ இந்த பவர் சப்ளை வந்து செம்மையாக ஒர்க் ஆகுதுன்னே சொல்லலாம். கீழே பெடலும் செம்ம ஒர்க் ஆகுது, நிறையா தடவை இப்போ எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்பீங்க, இல்லை சாதாரணமாக உங்கள் மனசுலே ஒரு கேள்வி, ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். இது வந்து கரண்ட்டில் இயங்குது, தண்ணி வச்சுருக்கீங்க, எல்லாமே வச்சுருக்கீங்க, ஷாக் அடிக்காதா அப்படின்னு கேட்பீங்க. இந்த ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏசி கரண்ட் 220 வால்ட்டை டிசி 12 வால்ட்டாக மாற்றிடுறாங்க. அதனால் இதை சான்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸு 0% தான். 0%ம் கூட இல்லை, கரண்ட் அடிக்காதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இது நிறைய இடங்களில் யூஸ் பண்ணலாம். என்னென்னா இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டல், ஹோட்டல்ஸு, நிறைய இடத்துல இது ஸ்டோருக்கு போகும்போது அங்கே யூஸ் பண்ணலாம். இப்போல்லாம் ஸ்டோரில் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா முனிசிபாலிட்டிலேருந்தே அவங்களே சைன் வாங்கி நீங்கள் இதை வச்சே ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாருமே அந்த சோப் யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல அந்த இடத்துல இந்த மிஷினை வச்சோம்னா எல்லாருக்குமே வந்துட்டு நோய் தொற்றுங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மிஷின் வந்துட்டு ரொம்ப நல்லவே மிஷினு. ஸோ இந்த மிஷின் உருவாக்கி நமக்கு ரிவ்யூ பண்ண கொடுத்த ரினோ நம்பருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் சாய்ஜியா டெக் பிளாக்ஸ் தமிழுக்கு. மறக்காமல் அவர் சேனல் லிங்கை போய் பார்த்துக்கோங்க.